மத்திய சென்னை தொகுதி பொறுத்தவரையில் தயாநிதி மாறன் ஏற்கனவே அவர்தான் அங்கு உறுப்பினராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் மத்திய சென்னை தொகுதியில் தயாநிதி மாறன் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு அடுத்த கட்டமாக வடசென்னை தொகுதி பொறுத்தவரையில் கலாநிதி வீராசாமி தற்போதும் அவர்தான் அங்கு எம்பியாக இருக்கிறார். மீண்டும் அவருக்கு வடசென்னை தொகுதியில் கலாநிதி வீராசாமிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே கூறப்பட்டிருக்கிறது. தென்சென்னை தொகுதி பொறுத்தவரையில் அடுத்த கட்டமாக தமிழச்சி தங்கபாண்டியன் தென்சென்னை தொகுதியில் மீண்டும் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதற்கான சூழல் இருப்பதாகவே அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்தவரையில் TR பாலுவுக்கு வாய்ப்பு மீண்டும் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் TR பாலுவுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும், காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தவரையில் செல்வம் மீண்டும் அவர் அங்கு போட்டியிடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்தும் உறுதிப்படுத்தாத தகவல் என்றாலும் கூட கிட்டத்தட்ட இதுவே முழுவதுமாக வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. காஞ்சிபுரம் தொகுதியில் செல்வம் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று அரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரையில் அரக்கோணம் தொகுதியில் ஜெகத் ரட்சகன் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அந்த கூட்டத்தில் முடிவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் தொகுதியை பொறுத்தவரையில் கதிர் ஆனந்த் பொறுத்தவரையில் அவர் துரைமுருகனுடைய மகனாக இருக்கக்கூடிய கதிர் ஆனந்த் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என்று முடிவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று திருவண்ணாமலை பொறுத்தவரையில் ஏவாவே கம்பன், அதாவது இவர் ஏவா வேலுவினுடைய மகன், அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் ஏவாவே கம்பன் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என்று முடிவாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று ஏவாவே கம்பனை பொறுத்தவரையில் மாநில மருத்துவ அணி துணைத் தலைவராகவும் அவர் செயல்பட்டு வருகிறார். அவருக்கு அந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரையில் கௌதம சிகாமணி, இவர் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணிக்கு கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. கடலூர் தொகுதியை பொறுத்தவரையில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தினுடைய மகன் கதிரவன், கடலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் MRK பன்னீர்செல்வத்தினுடைய மகன் கதிரவனுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் PK பாபுவுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவது இருப்பதற்கான சூழல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த PK பாபு சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று நீலகிரி தொகுதியை பொறுத்தவரையில் நீலகிரி தொகுதியிற்கான வேட்பாளரை பொறுத்தவரையில் ராசா அங்கு போட்டியிடுவார், அதற்கான சூழலே அதிகமாக இருப்பதாக அந்த அறிக்கையில் அவர்கள் எடுத்த அந்த முடிவின் அடிப்படையில் வெளியாக இருக்கிறது. நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் ராசா போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அடுத்த கட்டமாக பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் மக்கள் நீதி மையத்திலிருந்து விலகிய மகேந்திரன், அவருக்கு அங்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. இவர் கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையத்தில் இருந்தார், அதற்கு பிறகு விலகி திமுகவில் இருந்தார். அவருக்கு அந்த பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். மக்கள் நீதி மையத்திலிருந்து விலகிய மகேந்திரனுக்கு பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. அடுத்து பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளர் யார் என்ற முடிவின் அடிப்படையில் அருண் அங்கு போட்டியிடுவார் என்று சொல்லப்படுகிறது. பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் அமைச்சர் KN நேருவின் மகன் அருண் பொறுத்தவரையில் அமைச்சர் KN நேருவின் மகன் இவர், அவருக்கு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. தருமபுரி தொகுதியை பொறுத்தவரையில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பழனியப்பன் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. தருமபுரி தொகுதியை பொறுத்தவரையில் முன்னாள் அமைச்சர் பழனியப்பனுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதற்கான அதிக சூழல் இருப்பதாக அங்கு மற்றொரு வேட்பாளருக்கு கூட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டாலும் கூட தருமபுரி தொகுதியில் அதிகபட்சமாக முன்னாள் அமைச்சர் பழனியப்பனுக்கு வாய்ப்பு வழங்கப்படும், அவர் அங்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. அதற்கு அடுத்த கட்டமாக தருமபுரி பொறுத்தவரையில் பழனியப்பன் அல்லது டாக்டர் செந்தில்குமார், இங்கு இருவரில் யாருக்கேனும் வாய்ப்பு வழங்கப்படும். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் அல்லது டாக்டர் செந்தில்குமார் இருவரில் யாருக்கேனும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அங்கு இன்னும் இறுதியாக முடிவெடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. பழனியப்பன் அல்லது செந்தில்குமார் ஆகிய இருவரில் யாருக்கேனும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. அதற்கு அடுத்த கட்டமாக திண்டுக்கல் தொகுதியை பொறுத்தவரையில் திண்டுக்கல் தொகுதியில் வேலுச்சாமிக்கு வாய்ப்பு வழங்கப்படும். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் வேலுச்சாமிக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே அங்கு உறுப்பினராக இருக்கக்கூடிய திமுகவின் துணை பொதுச் செயலாளர்
கனிமொழிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று முடிவாக இருக்கிறது. தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் கனிமொழிக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை தொகுதியை பொறுத்தவரையில் நெல்லை தொகுதியில் அலெக்ஸ் அப்பாவு பொறுத்தவரையில் இவர் தற்போதைய சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவினுடைய மகன் அலெக்ஸ் அப்பாவுக்கு நெல்லை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுவதற்கான அதிக சூழல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் சபாநாயகர் அப்பாவினுடைய மகன் அலெக்ஸ் அப்பாவு போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு தென்காசி தொகுதியை பொறுத்தவரையில் தென்காசி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர் பட்டியலும் வெளியாக இருக்கிறது. தென்காசி தொகுதி பொறுத்தவரையில் தனுஷ்குமார் போட்டியிடுவார். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் தனுஷ்குமார் போட்டியிடுவார் என்று அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதற்கு பிறகு தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் அங்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர் எஸ் பழனி மாணிக்கம், அவருக்கு அங்கு வாய்ப்பு வழங்கப்படும். எஸ் பழனி மாணிக்கம் பொறுத்தவரையில் இவர் முன்னாள் மத்திய அமைச்சர் எஸ் பழனி மாணிக்கம் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக 20 தொகுதிகளில் வேட்பாளர்கள் யார் என்ற அறிவிப்பு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் கூட, அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை என்றாலும் கூட பெரும்பான்மையாக இவர்களுக்கு அங்கு வாய்ப்பு வழங்கப்படும். இந்த 20 தொகுதியிலும் திமுக சார்பாக இவர்கள்தான் போட்டியிடுவார் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இதில் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டும் என்றால், திமுக வசம் இருக்கக்கூடிய இந்த தொகுதிகளில் சிலவற்றை காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளும் கேட்டு அறிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த திமுக வசம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் சிலவற்றை காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளும் கேட்டு பட்டியல் கொடுத்துள்ளதால் தொகுதிகளை மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சில தொகுதிகள் கூட்டணி வசம் இருப்பதால் அந்த தொகுதிகளில் சிலவற்றை திமுக கேட்டு பெறும் என்றும் தெரிகிறது. அதற்கேற்ப பட்டியல் மாற்றம் இருக்கும் என்றும் நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இதனுடைய இறுதி முடிவு என்பது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரிடம் இந்த ஒருங்கிணைப்பு குழு அறிக்கை சமர்ப்பிப்பார்கள். இந்த 20 தொகுதியில் யார் யார் வேட்பாளர் என்ற தகவல் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த முழுவதுமாக அறிக்கை தயார் செய்யப்பட்டு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் வழங்கப்படும். அவர் இறுதி செய்யப்பட்ட பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக இந்த தொகுதியில் யார் யார் போட்டியிடுவார்கள் என்ற விவரம் நமக்கு வெளியாகும்.